என்னக்கா வியாபாரத்துக்கு வந்தோமா இல்லை கல்யாணம் சாப்பாடு சாப்பிட வந்தோமா? விருந்தெல்லாம் தடப்படலாம் பள்ளமாக இருக்குதே. நல்ல மனுஷ மக்கள் இப்படித்தான் இருக்கணும். ஆமாம், மீன்மா அலையா விருந்துக்கிறியா வந்து சொன்னேன். எப்படி கவனிச்சா பார்த்தியா? இவங்க பேசாமல் சாப்பாடை போட்டுவிட்டு சேலையிலேயே கழுவி பண்ணி விட்டு போகாமல் இருந்தால் சரிதான். அத்தோ அடியே மீனா, நீ சாப்பிட போல? பரவாயில்லக்கா, இருக்குடுக்கா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இந்த அம்மா புடவை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதை காமிச்சிட்டு இருக்கேன்க்கா. ஏப்பா, அந்த பிள்ளை இருக்கட்டுப்பா. அந்த பிள்ளை நல்ல சேலையிலலாம் விரிச்சு நல்லா போட்டுக்கிட்டு காமிக்குது, நல்லா நல்லா கலரை எடுத்து போடுது. அந்த பிள்ளை எங்கள் கூட இருக்கட்டும். ஓகே ஓகே மீனா, கண்டினியூ உன்னோட ஒர்க்கை பாரு, நான் என்னோட ஒர்க்கை போய் பார்க்குறேன். ஏக்கா என்ன பார்க்குற? குறுகுறு பார்வை என்ன அப்படி பார்க்குற? ஆத்தாடியோ அம்மாடியோ அப்படி எதுவும் சொல்லிடக்கூடாது சரியா? ஓரமாக ஒழுங்கா நிற்கணும். பத்தியாக்கா, வியாபாரம் பார்க்க வந்தவா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிறா. நம்மளை எத்தனை பேரை வேலை பார்க்குறதுக்கு இழுத்து விட்டுட்டு வந்திருக்கா. பத்தியா, ஆள் சரியான அழுக்குவ. அதுதான்ப்பா, அந்த கனகாமர கலரையே அந்த பச்சை கலர் இங்கே எடுத்து போடு. இந்த எடுத்தாரம்மா, நான் எடுத்தாரேன். இது என் புது சேலை தானா? என்ன இப்படி விரிச்சு விரிச்சு போட்டு என் சேலை உள்ள போச்சே. ஐயோ, இந்த பக்கியில நம்பி விட்டுட்டு போனதுக்கு சேலையில மிதிச்சு நகட்டிக்கிட்டு தெரியுதுங்களே. ஏ பக்கி எருமை, கீழே பாரு. நல்லா விரிச்சு கிரிச்சு மேலே போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேலை என்னப்பா விரிச்சு பார்க்கறது இல்லையா? பார்க்காம எடுப்பாங்களா? எல்லாத்துக்கும் உனக்கு ரொம்பதே குசும்பு, ஓவர் ஆசை தான். பிரிக்காமல் அப்படியே கொண்டாந்து இன்னும் சேல் பண்ணிடலான்னு பார்த்தியும். இப்போ கடையெல்லாம் பிரித்து தானே போடுறாங்க, அப்புறம் மடிச்சு தான் வைக்கணும். ஆளை பாரு, உன் சேலைக்கு ஒன்றும் ஆயிராது. மடிச்சு கிடிச்சு திரும்ப கவர் பண்ணி வச்சிடலாம். என்னதா இருந்தாலும் மடிப்பு கலையாம இருக்கணும்ல, அப்படி எடுத்து பார்க்க மாட்டாங்களா? இப்படின்னு சேலை கட்டுற மாதிரி எல்லாத்தையும் வச்சு விட்டுருக்காங்க. ஆமாம், அப்படியே எடுத்து பார்த்து வாயில் போடுறதுக்கு இதுன்னு சாக்லேட்டா? சேலை கட்ட அழகாக இருக்கணும்ல. சாக்லேட்டே இப்பெல்லாம் சாம்பிள் பார்த்து திருப்பி தான் வாங்குறாங்க. சேலை விரிச்சு பார்த்துட்டு வாங்கக்கூடாதான், பேசாமல் நில்லு. ஆமாதே, கடையிலையும் யார் வந்து ஒரு சேலையை வந்து பார்த்து எடுத்துட்டு போறா? ஒரு சரத்தையே இழுத்து போட்டு எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டு தானே போவாங்க. அப்புறம் நான் தானே உட்காந்து மடிச்சுக்கிட்டு இருப்பேன். சரிதே. ஆமாம், அழுக்கு படாமல் பார்த்துக்க, அது போதும். ஏன் பிரிக்கிறிய கொள்றேன்னு எதுவும் வாய் விட்டு எதுவும் பிஸ்னஸை கெடுத்து விட்டு போறாத. சரிடி. இது முத்துராக்குக்கு, இது எனக்கு, இது ராணிக்கு, இது மாலவிக்கு. 15 சேலை இருக்கா? இதுல 15 சேலை இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லியிருப்பா கணக்கோட. எதுவும் விட்டு போயிடாம. ஏய், அந்த அண்ணங்களாம் நிக்கிறாங்க, அவங்க வேடி செட்லாம் எடுத்து போட முடியாதுன்னு நெட்டு பக்கி வேடிக்கை வந்துட்டே இருக்கா. நீ எதுக்கு தான் வந்தப்ப? போய் அந்த அண்ணங்களுக்கு எடுத்து போடு. நீ தான் அதுக்கு செட் ஆகுவே. போ, வேடி சட்டை அதெல்லாம் எடுத்து போட்டு துண்டுகிட்டலாம். தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அதான் ஆம்பளைகளுக்கு நீந்த லாய்க்கு பிச்சு போடுவேன். வார்த்தை அளந்து பேசணும். அதனால் நான் அவங்க சைஸுக்கு அவங்க அப்படி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அப்போ எல்லாம் நல்லபடியாக வாங்கப்பா. எல்லாருமே முகம் சுளிக்காம மன நிறைவோடு எடுத்து போட்டிய, ரொம்ப சந்தோஷம். சம்மதி விட்ட கறவு அப்படி எப்படி அதை இதே பிரித்து போட்டாலும் கொஞ்சம் கூட மனம் நோகாமல் எடுத்து போட்டியப்பா, ரொம்ப நல்லது. ஐயா ஐயா, அதுக்கு என்ன எடுக்கிறதா முன்னப்பனே இருக்காதா என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் மன நிறைவோட தான் போகிறோம். கல்யாணம் நல்லபடியாக நடக்கணையா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சி நல்லபடியா எடுத்தியல்ல? நம்ம கனிமொழிக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா சரித்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பிரிச்சு பார்த்து அப்புறம் எடுக்கிறது இல்லையா? யாரா இருந்தாலும் நீ கடைக்கு வந்தாலும் அப்படிதான் எடுப்பாங்க. அதை நீங்க ஒன்றும் நினைக்க வேணாம். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன ஆகி போச்சு, 2-3 பிள்ளைகளுக்கு தான் செட் ஆகாம போச்சு. அது என்ன ஏதுன்னு பார்த்து கொண்டாந்து நான் கொடுக்குறேயா? அதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அதுக்கு ஒன்று அப்புறம் முன்ன பின்னா பத்தாம போகிறதுலாம் இருக்கதான் செய்யும். அது ஒன்றும் இல்லை. அது என்ன அப்படியே தைக்காம கொள்ளாமல் போடுறதானே, பிள்ளைகளுக்கு போடுறதானே. அது என்ன ஏதுன்னு பார்த்து கொண்டாந்து கொடுத்துரு. அப்படித்தான் அவன் தங்கச்சி அந்த பிள்ளை அவன் சம்மந்தி அம்மா தான் கொஞ்சம் வேற வேலை வாங்கி போட்டாங்க. அதை பிரிச்சு காமி இதை பிரிச்சு காமின்னு. நல்ல பிள்ளைப்பா, நல்ல பிள்ளை. எல்லாரோடும் அதுதான் நல்லா விழுந்து கவனிச்சு வேலையை பார்த்துச்சு. சரிப்பா, அப்போ எம்படி என்ன ஏதுன்னு கணக்கு பத்தியலா? எம்பட்டாச்சு ஐயா, இருங்கய்யா, தங்கச்சி தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா. ஐயா மீனா, மீனா கணக்கு பாத்தியா? எம்பட்டாச்சு? ஐயா மீனா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க கண்டுபலியவே? எம்பட்டாச்சுன்னு ஐயா கேட்கறா பாரு. கணக்கு பாத்தியில்ல, எம்பட்டாச்சுன்னு சொல்லு. ஏ பக்கி எருமை மாடு, உனக்கு தான் கணக்கு வழக்கு தெரியும். எந்த ட்ரெஸ் என்ன விலை எதுன்னு நீ கணக்கு பார்க்காம அவளை கணக்கு பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிற. எருமை எல்லா விஷயத்துலையும் இப்படி தானே சொல்லு. நீ ஒழுங்கா பார்த்து. அக்கா, 55,300க்கா? ஐயா, அவ படிச்ச பிள்ளை நல்லா கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க. அவளை பார்க்க சொன்னேன் என்ன ஏதுன்னு. 55,300 ரூபாயா? சரிப்பா, அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் குறைச்சி தான் போட்டிருப்பீங்க. அதனால எனக்கு தெரியும். எதுவும் நான் பேரங்கிறேன் எதுவும் பேசலை. இந்த காசை பிடிங்க. எப்படியும் கடை இடைக்கு போயிருந்தா கூட 10, 15, 20,000 ஆகதான் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் கம்மி தானே. இந்தாங்கப்பா. என்ன சமந்தி, செட்டில்மெண்ட் நடக்குதா? ஆமாங்கத்த. ஏன் மருமாவளே, உனக்கு என்ன இங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு? நாங்கள் பார்த்துக்கிறோம் பெரியவங்க, நீ போப்பா போ. சரிங்கத்த. ஏத்தா, எல்லாரும் நல்ல பிள்ளையா இருக்கியே. எங்க சொந்தக்காரவங்க, எங்க அக்கா மக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொன்னாலுங்க. கடையில போய் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த வெயில்ல வேகாத வெயில்ல வந்து வரதுக்கு வீட்டுல உட்காந்து நல்லா பொறுமையா பார்த்து எடுத்தோம். நல்லா இருந்துச்சு எல்லாம். நீங்களும் பொறுமையா காமிச்சிய நல்ல பிள்ளையெல்லாம். பொறுமையாக எடுத்தாங்க. நம்மளை பொறுமையாக தான் எடுப்பியே. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டது நாங்கள்ல. அப்பப்போ ஒரு ஜூஸையும் காப்பையும் கொடுத்து இந்த அம்மா நல்லா ஏமாற்றி வேலை வாங்கி பிடிச்சி, கொஞ்சம் ஓவரத்தை வேலை வாங்கி பிடிச்சி இந்த அம்மா.
ஏப்பா அப்ப முகூர்த்த சேலை அந்த சட்டை பிளவுஸ் அடிக்க சொன்னாங்கல்ல நல்ல டிசைனர்னு அது என்ன இதுன்னு விலையில கூட இருந்தாலும் பார்த்து என்ன இதுன்னு பார்த்து கொண்டாந்து கொடுத்துருப்பா. ஐயோ அம்மா நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. நான் தங்கச்சிட்ட பேசி அது சொன்ன மாதிரியே டிசைன் எல்லாம் நம்ம பெரிய கடையில இருக்கு, அங்க இருந்து எடுத்தாந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க பிடிச்சிக்கிடுச்சு அடிக்கிறது அதை மட்டும் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறங்க. டிசைன் சூப்பரா இருக்கும் துணி எல்லாம் அதெல்லாம். சரித்தா சரித்தா உங்களை பார்க்க அப்படியா இருக்குது, அதெல்லாம் நல்ல பிள்ளைகளா இருக்கியே, சொன்னதை செய்ய மாட்டியே. சரிப்பா இந்த பிடித்தா நல்லா நீ மேலும் மேலும் நல்ல இதோட உயர்வா வரணும். நான் உன் கடையை பத்தி உன்னைய பத்தி 4 பேர்ட்ட சொல்றேன். சம்மந்தி நீங்க என்ன சொல்றீங்க? அட யாங்க சம்மந்தி நல்லா சொல்லாம என்ன பண்ண போறாங்க இப்படி பிள்ளைல? அதெல்லாம் சொல்லி போடுவோம். நம்மளை ஏட்டி 10-20 பேர் அவ கடைக்கு போறாங்களா, ஆர்டர் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. அதெல்லாம் எங்க சொந்த வந்த முன்னாடிலாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நல்லா சொல்லி போடுவான். ஆமா நல்ல பிள்ளைகளா இருக்குது அவங்கள சொல்லாம. அப்பா ரொம்ப நன்றிங்கப்பா. அப்ப நான் வரட்டா அம்மா? ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க இப்படி புகழ்ந்து பேசுறதே எங்களுக்கு மன நிறைவா இருக்குது. இதை விட என்ன வியாபாரம்? உங்க நிறைவா மன நிறைவா எடுத்தியல்ல, அதுவே எங்களுக்கு போதும். சரித்தா அப்போ வரவா, வேலை இருக்குது, நீங்க பார்த்து போங்கப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அக்கா இப்படி காசு நம்ம சம்பாரிச்சதா? இப்படி காசு நான் கண்ணால பார்த்ததே இல்லக்கா. ஏக்கா அப்ப பொம்பளைனாலையும் எது வேணாலும் முடியுமோ, சம்பாதிக்க முடியுமோ? ஏக்கா என்னக்கா என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. இது கனவா நனவா? நனவில்ல கனவுதான். கூட அப்ப காசெல்லாம் கனவு வரதா கூட காசெல்லாம் நான் அமைக்கிட்டு ஓடிடுறேன். ஓட மாட்டேன், கொம்புல குத்தி போடுவேன். அடியே அப்புறம் சிரிச்சப்பட்டு அப்புறம் என்ன படி கண்ணு கலங்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கவ. நீ சம்பாரிச்சதே, நீ உழைச்சதே, நீ கஷ்டப்பட்டதே எல்லாத்துக்கும் வழி பிறந்துருச்சு. அம்பிடுத்தேன் இதுக்கு போய் என்னது உனக்கு? இம்மா சாமியை கும்பிட்டு நல்லபடியா காசு எடுத்து உள்ள அப்படியா பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டு கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கா. ஏன் பொம்பளை நினைச்சா எதுவும் சாதிக்க முடியாதுன்னு அது இருக்காக்க? ஆக்குறதும் பொம்பளை தான் அடிக்கிறதும் பொம்பளைன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு பொம்பளை நினைச்சா ஒன்றும் இல்லாத குடும்பத்தை ஓகோன்னு கொண்டு வர முடியும், ஓகோன்னு இருக்க குடும்பத்தை ஒன்றும் இல்லாமே ஆக்க முடியும். அது மாதிரி நம்ம நினைச்சா எல்லாம் முடியும் வனரோசா. நீ அழுகாத, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இரு. ஒன்னா நடக்கும், நீ நினைச்சதெல்லாம் நடக்க முடியும், அழுகாத முடியும். எக்கோ இவ ப்ராடுனா ப்ராடு பக்கா ப்ராடுக்கோ, ஓவரா ப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்காக்கா. இப்படி காசை கையால பார்த்ததே இல்லையா? அட்டி பாவி சண்டாலி, ஏன் முன்னாடியே நீ அந்த வட்டிக்காரன்ட்ட வாங்கினே 1 லட்சம் ரூபா 3 காசு கட்டிக்கு வாங்கினேன். நல்லா 1 லட்சத்தை வாங்குறது தெரியலையோ கடனா வாங்குறது. இப்படி காசை கண்ணால பார்த்தது இல்லைன்னு ப்ராடு விடுறிய, ப்ராடுக்காரி. ஆடிய சேர்ந்துட்டு மண்டையே கொட்டி விடுங்கடி. மண்டைய ஆளுகளை பாருங்கடா ஆளுகளை. அவ சொல்லி எதுக்கு அழுகிறா? நீ என்னத்தை புரிஞ்சுக்கிற? உனக்கு என்ன மட்டும் தெரியும்? அவ சொல்றது கடனா வாங்கின காசை சொல்லல முடி, சம்பாரிச்ச காசை சொல்லுறா. இப்படி காசை கண்ணால பார்த்ததுலேன்னு அவ சொல்றா முடி. ஓ அங்கேயுமே இடிக்குதே. ஏன் வயல்ல நெல்லெல்லாம் போடுவாளே. சரி இவ உழைப்புல இவ மட்டும் அப்படி எதுவும் ஃபீல் பண்றாளோ? சரி வா கணக்கு வழக்கெல்லாம் அங்கே போய் பார்த்துக்குருவோம். உள்ள எடுத்து வை, எவனை அடிச்சு தூக்கிட்டு போயிட போறேன் இருக்கிற நிலைமையில. இப்ப வேற ஆமா திருட்டு பயலுக்கு தொந்தரவு தாங்க முடியல. அடியே பக்கி இதெல்லாம் ஆரம்பத்தேன், இனிமே வாழ்க்கை ஓகோன்னு எப்படி ஆகுது பாரு. வெற்றி கொடிகட்டு தடைகளை மட்டும் தடைகட்டு, படைகளை மட்டும் படைகட்டு, படையெடு படையப்பா வனரோசாப்பா அப்படின்னு வாழ்க்கை ஆகுதா இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இருவேன். இதுதான் சீரோல இருந்து ஒரு அடிக்கு கீழே தான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னுமே போக வேண்டியது எம்புட்டோ இருக்குது. இதுக்கே கலங்கலங்கிட்டு இருந்தேன்னு வையி, பெருமிதம் கொள்ளாதே. ஆமா பணிவு வேணும், காசு கையில் பார்த்தோன்னா பணிவு வேணும். இப்படிலாம் நம்மளால முடியுமா? அடிமன் ரொம்ப இது பண்ணேன்னு வையி, அப்புறம் டபக்குன்னு கீழே போயிடுவேன். ஐயோ அப்புறம் அதுவும் அவசரம் எதுவும் சொல்லுவாளோ வேற. இங்கே பாரு வேணரோசா, அதெல்லாம் சூப்பராக நீ படிப்படியாக ஆகுவேன். பார்த்துட்டே இரு, உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம்ல. நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் கழுவப்படாது. நீ அழுதினா அப்புறம் நெட்ட வலிக்கு மனசு வலிக்குமா இல்லையா? அழுகாத. சரிடி, இதுல என்னடி பெருமிதம்லாம் ஒண்ணு இல்ல. நம்மளால முடியும்ன்றப்ப எப்படி கஷ்டப்பட வேணாலும் தயாரு, உழைக்க வேணாலும் தயாரா இருக்கேன். அதான் நினைச்சுதாண்டி கண்கலங்குறேன். நீ சொன்ன பத்தியா அப்படி பேசினால உனக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருக்கிறோம். நாங்க இருக்கும்போது என்ன கவலைன்னு சொல்ற பத்தியா? இந்த ஆதலான இந்த வார்த்தை தாண்டி எனக்கு வேணும். இந்த வார்த்தையை நீங்க கூட இருக்கீங்க பத்தியில எனக்கு அதுவே இன்னும் மேலும் மேலும் எப்படி வேணாலும் உழைக்க தோண முடியும். சரிடி நெட்டு, எனக்காக பிடித்தர நீங்க வந்து எல்லாம் பண்ணதுக்கு என்ன சொல்றது, தேங்க்ஸ் சொன்னாலும் நீ திட்டுவ. உன் தேங்க்ஸை தூக்கி அங்கடுக்கு போயிடப்படு. அதில் மனரோசம் முன்னேறோம்னா நாங்கள் எல்லாரும் வந்து நிற்போம். அப்படிதான். ஆமாம் நீ எதுக்கும் கண்கலங்காத. நீ பாரு அடுத்து வேலை பார்த்த காசை வச்சு வீடு கட்டி கடன் அடைச்சு எப்படி ஓகன்னு இருக்க போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. அதை மட்டும் கனவு காணு. அப்துல் கலாமையா கனவு காணுன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை பற்றி மட்டும் கனவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒன்றும் என்னன்னா நடக்கும் பாரு. சரி ஆளுகாத.